Hello, this is a feedback for a book AR Collar, which from come Weeblinks. I want to say that the book is really awesome and helped me to find my every doubt in USA healthcare and AR calling denials. And I want to thank Mr. Vijay Kumar sir and Weeblinks to they their effort is totally outstanding and concept contents and full form everything I loved it, and this book's really helpful for everyone who want to join AR as fresher. And I think and the concept also uh, what is RCM, medical billing, AR calling denials, everything you have to read. And I'm again thank you Wavelengths to provide this type of book. Thank you so much. மெடிக்கேர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ். இது யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புள். அந்த ஓல்டு பீப்புள் ஏஜ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 65 இயர் அண்ட் அபவ். அந்த 65 இயர் ஆனதுக்கப்புறம் அந்த மெடிக்கேர் கவரேஜ் வில் பி ஸ்டார்ட். ஓகே, இது யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ், சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கேரையும் ஹோன் பண்ணுறாங்க, மெடிக்கேடையும் ஹோன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் அட்மிட் பண்ணுறது சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் சர்வீசஸ். இந்த ரெண்டுமே மெடிக்கேருமே சரி மெடிக்கேடுமே சரி ரெண்டுமே கவர்மெண்ட் ஓரியன்ட் மெடிக்கல் கவரேஜ் ப்ரோக்ராம். ஸோ மெடிக்கேரோட எலிஜிபிலிட்டி வேறு, மெடிக்கேடோட எலிஜிபிலிட்டி வேறு. ஓகேவா? மெடிக்கேர் இஸ் ஃபார் பியூர்லி 65 இயர்ஸ் அபோவ் ஓல்டு பீப்புள். ஆல்சோ த பீப்புள் ஹூ ஹேவ் சம் டிசபிலிட்டிஸ். ஓகே, அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களும் இதில் ஹோன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஎஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க, எண்டு ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ். அதுக்கப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர். ஸோ இந்த 4 கேட்டகரியில் வந்து மெடிக்கேர் வந்து கவரேஜ் கொடுப்பாங்க. எப்படி இந்த மெடிக்கேருக்கு வந்து ஃபண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சொன்னால் கவர்மெண்ட் மூலியமாக வருது. ஸோ கவர்மெண்ட் எதுலேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, இந்தமாரி என்ன டேக்ஸ் சொல்லலாம், ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். ஃபெட்ரல் பேரோல் டேக்ஸஸ், ஜென்ரல் டேக்ஸஸ் ரெவென்யூ அண்ட் பெனிஃபிஷரி ப்ரீமியம்ஸ். ஸோ இந்த 3 இதுலேருந்து தான் அந்த ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த டேக்ஸ்லாம் பே பண்ண அந்த சிட்டிசனுக்கு 65 இயர்ஸ் ஆகும்போது இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ பார்ட் ஏ மெடிக்கேர். ஃப்ரீ பார்ட் ஏன்னு சொல்கிறேன், அப்போ பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு Weeblinks. நான் உங்கள் விஜய். மெடிக்கேரில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. பார்ட் ஏல சில கவரேஜும், பார்ட் பியில் சில கவரேஜும், பார்ட் சியில் சில கவரேஜும், பார்ட் டியில் சில கவரேஜ். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கவரேஜை சேர்த்து கொடுக்கறது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரே கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும் இல்லை. சம் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், சம் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக தேவையில்லை. சில பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக்ஸ் வேணும், ஊசி, சிலிண்டர். சில பேருக்கு வந்து வீல் சேர் தேவைப்படும். சில பேருக்கு வந்து இந்த பேஷண்ட் பேலன்ஸ்லாம் இருக்கும், இந்த லைக் கோபே, கோ இன்சூரன்ஸ், டிடக்டபிள். ஸோ இதெல்லாம் வந்து பே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு கவரேஜ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி. ஸோ பார்ட் ஏ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாரி இட்ஸ் ஃப்ரீ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் ஆனாலே போதும், யூ ஆர் எலிஜிபிள் because you have already paid the taxes. அந்த 3 டேக்ஸ் சொல்லியிருக்கேன்ல, ஃபெட்ரல் பேரோல் டேக்ஸ், ஜென்ரல் டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் பெனிஃபிஷரி ப்ரீமியம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்க ஜிஎஸ்டி, வேட்டு மாரி தாங்க. அங்கே நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அதேமாரி ஒர்க் பண்ணுறாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில டேக்ஸ் பிடிச்சிருப்பான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த 65 இயர்ஸ் வரும்போது பார்ட் ஏன்ற ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்.
ஆனால் அந்த பார்ட் ஏல வந்து ப்ரீமியம் கிடையாது. அது ஆக்டிவ் தான், ஃபுல்லாக லைஃப் டைம் ஃபுல்லாக ஆக்டிவ் தான். ஆனால் டிடக்டபிள்னு ஒன்று இருக்கும். டிடக்டபிள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் அமௌண்ட், ஒரு $1000, ஒரு $500 ஒரு இயருக்குன்றது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பேஷண்ட் முன்னாடியே பே பண்ணதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் வில் கவர் ஃபார் பார்ட் ஏ கவரேஜ் ஒன்லி. ஓகே, பார்ட் ஏ கவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்னலாம் சர்வீஸ் நடக்குதோ அது எல்லாமே வந்து பார்ட் ஏ கவரேஜ். அது வந்து ப்ரீமியம் கட்ட தேவையில்ல, ஒன்லி த டிடக்டபிள் ஹாவ் டு மீட். அந்த $500 மீட் பண்ணதுக்கப்புறம் தான் கவரேஜ் வில் பே த ஹாஸ்பிட்டல். அந்த பார்ட் ஏ கவரேஜுக்கு அந்த சிட்டிசன் 40 quarters ஆஃப் த பேரோல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். 40 quarters வந்து இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் 10 years வருது. ஸோ அந்த 10 years ஆஃப் ஃபெட்ரல் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த பார்ட் ஏ கவரேஜ்ன்றது 65 yearsக்கு அப்புறம் அந்த சிட்டிசனுக்கு கிடைக்கும். ஓகே, பார்ட் ஏ கவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் ஒன்ஸ் 10 years ஆஃப் ஃபெட்ரல் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம். அந்த இன்டிமேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து, ஐ மீன் சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் கிட்டேருந்து அந்த சிட்டிசனுக்கு 3 months ப்ரையர் டு த 65th birthday, 3 months முன்னாடியே வந்து அந்த சிட்டிசனுடைய அட்ரஸ்க்கு, அவங்க வீட்டுக்கு அந்த மெயிலில் லெட்டரில் வந்துடும் இந்த டீட்டெயில்ஸ்லாம். பார்ட் ஏ என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணுறாங்களா, ஓவர் நைட் ஸ்டே, அது வந்து கவரேஜ் ஆகும். அப்புறம் ஸ்கில்டு நர்சிங் ஃபெசிலிட்டி, சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கில்டு நர்சிங் ஃபெசிலிட்டியில் கொஞ்சம் நாள் இருக்கணும், அந்தமாரி சுச்சுவேஷனில் அந்த ஸ்கில்டு நர்சிங் ஃபெசிலிட்டி கேரும் அதில் கவர் ஆகும். அப்புறம் ஹோம் ஹெல்த் கேர், வீட்டிலேருந்தே பேஷண்ட்டோட வீட்டிலேருந்தே சில கேர் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் கவரேஜ் ஆகும். அப்புறம் ஹாஸ்பைஸ் கேர். ஹாஸ்பைஸ்னால் ஒன்றும் இல்லை, யூ ஆல்ரெடி நோ தட் வயசானவங்களோ இல்லைனா சாக போகிற நிலையில் இருக்கிறவங்க, கோயிங் டு டை, டெர்மினலி ஹில், ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்பைஸ் கேரில் கவரேஜ் ஆகும். ஸோ பார்ட் ஏ கவரேஜ், தீஸ் ஆர் திஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ செட் பார்ட் ஏலவும் டிடக்டபிள் இருக்குது, ப்ரீமியம் தான் கட்ட தேவையில்ல, பட் டிடக்டபிள் இருக்குது. ஸோ நவ் பார்ட் பி கவரேஜ். பார்ட் பினா ஒன்றும் இல்லை, பார்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் கவரேஜ் அண்ட் பார்ட் பி இஸ் ஈக்குவல் டு டாக்டர்ஸ் ரிலேட்டட் கவரேஜ். ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணுறோம்ல, அதுக்கு டாக்டருக்கு பேமெண்ட் பண்ணணும்ல, ஸோ அதுதான் பார்ட் பி கவரேஜ். ஓகேவா? அந்த பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கட்டணும், மந்த்லி பார்ட் பியோட ப்ரீமியம் கட்டி தான் ஆகணும் பேஷண்ட். அதுக்கப்புறம் டிடக்டபிளும் இருக்குது. ஸோ பார்ட் ஏல வித்தவுட் ப்ரீமியம் ஒன்லி டிடக்டபிள், பட் பார்ட் பியில் வித் ப்ரீமியம் அண்ட் டிடக்டபிள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்ட் பியில் வந்து ஹாஸ்பிட்டல் கவரேஜ் வராது, ஒன்லி ஃபார் டாக்டர் கவரேஜ், அண்ட் பார்ட் ஏல டாக்டர் கவரேஜ் வராது, ஒன்லி ஹாஸ்பிட்டல் கவரேஜ். ஸோ இந்த பார்ட் பியில் இன்னொன்று என்னென்ன கவரேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த வீல் சேரு, ஸ்ட்ரெச்சரு, பெட் சார்ஜு, ஸோ இது எல்லாமே டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எதெல்லாம் டிஎம்இயில் வருதோ அது எல்லாமே கவர் ஆகும். அப்புறம் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அன்றைக்கே முடிச்சுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணாமல் வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா, அவுட் பேஷண்ட் சொல்கிறது வந்து ஓவர் நைட் ஸ்டே இல்லைனா அது அவுட் பேஷண்ட். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே வந்து இதில் கவரேஜ் ஆகும். அப்புறம் லேப் சர்வீசஸ், அதுக்கப்புறம் அதர் டெஸ்டிங்ஸ், ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணுறாங்களே, ஸோ இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு ஹாஸ்பிட்டல் டெக்னிக்கல்ஸ்லாம் எனக்கு தெரியாது, பட் ஐ நோ திஸ் கவரேஜஸ். அதெல்லாம் வேணால் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இந்த பார்ட் ஏ ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் பார்ட் பி டாக்டர், ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டாக்டர், இதோடைய ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மெடிக்கேர் கவரேஜ். ஓகே, இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சிங்கிள் நேம் சொல்கிறாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மெடிக்கேர் கவரேஜ். பார்ட் ஏ வந்து ஃப்ரீயாக ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடும். பார்ட் பி வந்து ஒன்ஸ் பார்ட் ஏ நீங்கள் என்ரோல் ஆனால் தான் பார்ட் பிக்கு நீங்கள் என்ரோல் ஆக முடியும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கவரேஜ் இருக்குது, அதுதான் பார்ட் சி. பார்ட் சினா ஒன்றும் இல்லை, கம்பைனிங் த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வித் அடிஷ்னல் கவரேஜ்.
பார்ட் ஏல வந்து ஹாஸ்பிட்டல் கவர் ஆகும், பார்ட் பியில் வந்து டாக்டர் கவர் ஆகும். Along with this two coverage, there is some other few coverage like dental, vision, physical fitness, like this. ஸோ இதெல்லாமே கவர் பண்ணும்போது அந்த பார்ட் சின்றது ஆட் ஆகும். ஸோ பார்ட் ஏவும் பார்ட் பியும் கவரேஜ் பண்ணுறதையும் அது கவரேஜ் பண்ணாததையும் பார்ட் சியில் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்ட் சி. பார்ட் சி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இப்போ தான் உள்ள வராங்க. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் லைக் ஏட்னா, சிக்னா, யூஎச்சி இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹாவ் காம்படிஷன்ஸ். அவங்களுக்குள்ள நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த காம்படிஷன்ஸ்க்கு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணோம். கஸ்டமர் இந்த சென்ஸ் சிட்டிசன்ஸ், அந்த மெடிக்கேர் என்ரோல் ஆன சிட்டிசன்ஸ் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட வேவியர்ஸு, பெனிஃபிட்ஸு, ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க அந்த கவரேஜில். அதில் ஏகப்பட்ட நெட்வொர்க்ஸ் வேறு இருக்கும். ஹெச்எம்ஓ, பிபிஓ, பிஓஎஸ், இபிஓ, அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. அதுக்கேற்ற மாரி பார்ட் சி கவரேஜ் வந்து சேல் ஆகும். அந்த பார்ட் சி பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் இதில் வந்து கொடுக்கறதுனால என்ன தான் அவங்க ப்ரைவேட்டில் இருந்தாலுமே மெடிக்கேரோட கைட்லைன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மெடிக்கேர் எந்த சர்வீஸை பே பண்ணணும், எந்த சர்வீஸை டினை பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை தான் அவங்களும் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஓன் பேமெண்ட், ஓன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்ட் சி. இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பார்ட் சிக்கு மெடிக்கேர் அட்வான்டேஜ் பிளான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மெடிக்கேரோட அட்வான்டேஜ் பிளான் என்னென்னா கிவ் போத் ஏ அண்ட் பி அலாங் வித் சம் அடிஷ்னல் கவரேஜ். ஸோ அது என்னென்ன கவரேஜ்னு பார்த்துடலாம். ஸோ வெல்னஸ் சர்வீஸ், விஷன் எக்ஸாம், ஹியரிங் எக்ஸாம், ஹை கிளாஸஸ், ஹியரிங் எய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுறது தான் பார்ட் சி அலாங் வித் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. அதுவும் கவர் ஆகும். ஓகே, ஸோ பார்ட் சியோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா போத் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பிக்கு வந்து அந்த சிட்டிசனுக்கு இருந்தால் மட்டும்தான் பார்ட் சிக்கு வந்து அந்த பேஷண்ட் எலிஜிபிள். அந்த பார்ட் சிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரீமியம் கட்டணும். அதுக்கேற்ற மாரி கோபே, கோ இன்சூரன்ஸ், டிடக்டபிள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது ப்ரைவேட் இன்சூரன்ஸ். ஸோ பார்ட் சியோட எலிஜிபிள் போத் ஏ அண்ட் பி இருந்தால் மட்டும்தான் பார்ட் சி. பார்ட் பியோட எலிஜிபிள் பார்ட் ஏ இருந்தால் மட்டும்தான். பார்ட் ஏயோட எலிஜிபிள் 65 years ஏஜ் அலாங் வித் 10 years ஆஃப் ஃபெடரல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். பார்ட் டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் கவரேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு, டாக்டர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்க இந்த ஹியரிங்கு, ஐ, அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் வெல்னஸ், இது எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு நடுவில் இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த வேக்சின்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நான் போடுறோம்ல கோவிட் வேக்சின்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, ட்ரக்ஸ்ன்னு. ஸோ இதுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பார்ட் டின்னுன்றதுக்கு வந்து இருக்குது. இந்த பார்ட் டியை வந்து 2 வகையில் கவரேஜ் எடுத்துக்கலாம் பேஷண்ட். எப்படின்னா ஒரிஜினல் மெடிக்கேர். ஒரிஜினல் மெடிக்கேர்னால் என்ன சொன்னேன்? பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி கம்பைன்ட். அதோட நேம் தான் ஒரிஜினல் மெடிக்கேர். ஓகேவா? அந்த ஒரிஜினல் மெடிக்கேர் இருந்ததுன்னா பார்ட் டியை வந்து அந்த பேஷண்ட் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அலாங் வித் பார்ட் சி எடுக்கிறோம்ல, இந்த மெடிக்கேர் அட்வான்டேஜ் சொன்னல ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கிட்ட எனக்கு அடிஷ்னலாக அந்த சில கவரேஜெலாம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி ப்ளஸ் அடிஷ்னல் கவரேஜ். அது கூடவே வந்து இந்த பார்ட் டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கேர் அட்வான்டேஜ் prescription drug coverage. So PDP and MAPD. ஸோ இது 2 கவரேஜ் தான் இருக்குது பார்ட் டியில். மெடிகேப்னு இன்னொரு டேர்ம் இருக்குது. மெடிகேப்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அதோட ஒரிஜினல் நேம் சொன்னால் ஒரிஜினல் மெடிக்கேர் சொன்னல, அந்த ஒரிஜினல் மெடிக்கேரில் இருக்க அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் லைக் டிடக்டபிள் அண்ட் கோபே இருக்கும்ல, அதை வந்து இந்த மெடிகேப்பு டேக் ஓவர் பண்ணிக்கும். இதையும் நான் கவரேஜ் தர்றேன், இதை நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், இதுக்கு நீங்கள் தனியாக ப்ரீமியம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான் மெடிகேப். இந்த மெடிகேப்போட இன்னொரு நேம் தான் மெடிக்கேர் சப்ளிமெண்ட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அஸ் லைக் மெடிக்கேர் அட்வான்டேஜில் எப்படி ஏட்னா, சிக்னாலாம் வந்தாங்களோ அதேமாரி மெடிகேப்லேயும் ஏட்னா, சிக்னா, யூஹெச்லாம் வருவாங்க. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. If the patient have Medicare Advantage or Part C plan, he is not eligible to have the Medigap or Medicare
supplement plan. ஸோ மெடிக்கேர் அட்வான்டேஜ் இருந்ததுன்னா மெடிக்கேர் சப்ளிமெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி கவரேஜ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக். கீப் சப்போர்ட் வி பில்லிங்ஸ், இட்ஸ் growing and also we are sharing so much knowledge to everyone. It will be growing. Thank you guys for your support. All the best.